தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஹேர்லாம் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு வந்து அதில் நிறைய சீக்கிரட்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாமே இப்போ நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்கன்னா ஷூட் முடிச்சுட்டு வந்தோடனே நல்லா தேங்காய் வச்சு 2 ஜடை போட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இதுதான் பண்ணுவேன். டெய்லியுமே தலை குளிப்பேன். நார்மலாக ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது, லிக்கா ஜூஸ் குடிக்கிறது. இப்போ உணவுல கருவேப்பிலை இருந்தால் கூட நான் எடுத்து தூர போட சாப்பிட மாட்டேன், சாப்பிட்ருவேன். எனக்கு பாசிட்டிவாக பார்த்தே உங்களுக்கு டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயமோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயமோ இல்லை. எது வந்தாலுமே அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹேரே எனக்கு கொட்டுனுச்சுன்னா கூட சந்தோஷம், அதுக்கு பலம் குறைஞ்சிச்சு, கொட்டுது புதுசாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிப்பேன் நான். நல்ல ஆகாரம் சாப்பிடணும். வந்து வயிறு பட்னியாக நீங்கள் போடக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமை உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். காலைல ஒரு 2 hours ஒரு வாக்கிங் பண்ணுறீங்களோ, ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ், இதெல்லாம் என்னென்ன யோகா என்ன பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம் இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கண்ணமூன்னு உட்காருங்க. நாம் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஃபீல்டை பற்றி வெளியில் நிறைய பேர் மக்கள் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னடா அது, ஏன்னா எனக்கு எந்த ஃபீல்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பட் சினிமான்னு வரும்போது மட்டும் இதை பிரதானமாக நீங்கள் காமிச்சிடுறீங்க. இது வரைக்கும் என் குடும்பம் என்னை பாதுகாக்கிறத விட சினிமா என்னை பாதுகாக்கிறதுன்னு நான் நினைப்பேன். நான் வந்து எங்கள் அம்மாவை நம்பி கூட இல்லை, நான் சினிமாவை நம்பி இருக்க பொண்ணு. அதான் சொன்னா, நான் அம்மா கையில் சாப்பிட்டதை விட சினிமா கையில் சாப்பிட்ருக்கேன். ஸோ நான் இவ்வளோ எனர்ஜியாக இப்படி இருக்கேன்னா சினிமா சாப்பாடு தான். அப்போ நீ எதை நீ வந்து சொல்லுவேன், இதுதான் எனக்கு பெஸ்ட், இதுதான் அப்படி இல்லைல்ல. காசு சம்பாதிக்கிறத விட காசு செலவு பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுறேன். கஷ்டமானா நம்ம இன்னைக்கு செலவு பண்ணிடுவோம், நாளைக்கு நமக்கு எப்படி வரும் பணம் அப்படின்னு யோசிக்கிறோம். பார்த்தியா, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வெளியில் போனால் ஒரு 5000 10,000 செலவாரம் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம். மீடியான்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சாங்கன்னு இல்லை, ஆனால் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வரைக்குமே ஒரு பின்பம் இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கு சேஃபே கிடையாது, மீடியாக்குள்ளே வந்து இட்ஸ் நாட் சேஃப், இங்கே போனால் இப்படி இருக்கணும், நீ உயரத்துக்கு போயிட்டேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்ப, இப்படியெல்லாம் இருந்துட்டு வந்திருப்ப அப்படின்னு சர்டைன் வேர்ட்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். மீடியான்னு வந்துட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை வந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லலாம் இருந்திருக்கு. அந்த பின்பம் இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகிறப்போ இந்த ஒரு வேர்டு உங்களை சுற்றி வந்துட்டே இருந்திருக்கா என்னைக்காச்சும்? இல்லை, இது நம்ம சொன்னால் நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. என்ன சின்ன வயசுலேருந்து நான் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இப்படியான்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காட் ப்ராமிஸாக நான் சொல்லணும்னா கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்ண தான் உங்களுக்கு வாய்ப்புன்னு எனக்கு வாய்ப்பு வந்ததே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் கூட வந்தது கிடையாது. ஆனால் நம்ம ஃபீல்டை பற்றி இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஃபீல்டை பற்றி வெளியில் நிறைய பேர் மக்கள் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னடா அது, இப்படிலாம் வந்து பேசுகிறாங்களே நம்மளோட ஃபீல்டை பற்றி. ஏன்னா எனக்கு எந்த ஃபீல்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பட் சினிமான்னு வரும்போது மட்டும் இதை பிரதானமாக நீங்கள் காமிச்சிட்றீங்க. இதில் இருக்க மாதிரி ஒரு சேஃபான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஒன்று தாங்க தெரிஞ்சுக்கணும், ஊசி இடம் கொடுத்தா தான் நம்ம நூல் நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நம்ம தான் நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். நம்மளை யாரும் வந்து கைப்பிடிச்சி இழுக்க போகிறது கிடையாது. இங்கே ஒரு தவறு நடக்க போகிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சி அவங்கவுங்க யார்ட்டையாவது அப்ரோச் பண்ணி கேட்கலாம். விருப்பம் இருந்தால் அவங்கவுங்க இஷ்டம் அது. பட் இதனால தான் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு நடக்கலை. எனக்கு நடந்திருந்தால் எனக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. இன்ன வரைக்கும் என் குடும்பம் என்னை பாதுகாக்கிறத விட சினிமா என்னை பாதுகாக்கிறதுன்னு நான் நினைப்பேன். நான் வந்து எங்கள் அம்மாவை நம்பி கூட இல்லை, நான் சினிமாவை நம்பி இருக்க பொண்ணு. ஸோ எனக்கு சினிமா தான் எனக்கு வந்து பெரிய லைஃபு. சினிமா மட்டும்தான் எனக்கு எல்லாமே. என்னோடய தாய்னா சினிமா தான், என்னோடய தெய்வம்னா சினிமா தான். அந்த மாதிரி நான் நினச்சி இருக்கிறதுனால இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லி என்கிட்ட ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. யாருமே கிடையாது. ஏன்னு எனக்கும் புரியல. நம்ம ஒருவேளை குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், இந்த பொண்ணை எப்படி கேட்குறது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறதா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரியான ஒரு கால்ஸும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இதை நம்புவாங்களா நம்பணும்னு எனக்கு தெரியாது. பட் ஏன் மனசாட்சிக்கு நான் வந்து எனக்கு தெரியும்ல நான் எப்படி இருக்கோம், நம்மளுக்கு என்ன வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, நம்ம இன்றைக்கி ஜெயிக்கிறோம், நம்ம வளர்ந்துட்டு போகிறோம் அப்படின்னாலே இங்கே நிறைய விஷயம் நம்மளை சொல்ல தான் செய்வாங்க, பண்ண தான் செய்வாங்க. நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணலன்னு. இன்னொன்று, நமக்கு சாட்சி நம்மளோட மனசாட்சி தான். நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்மளோட கண்ணு டு கண்ணை பார்க்கணும். நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நம்ம கண் பார்க்கும்போது தான் நம்ம தெளிவாக இருக்கணும்னு அர்த்தம்.
நம்மளோட விஷயங்கள் நம்மளை கொன்னுடும். இதை வந்து வெளியில யாரும் சொல்ல வேணாம். ஸோ நான் என்ன சொல்லணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். உனக்கு தெரியல, இப்போ நீ ஒரு தப்பு பண்ணால் தப்பு தான், நீ அதை ஒத்துக்க. நீ வெளியில போய் ப்ரூவ் பண்ணாத நான் தப்பே பண்ணல அப்படின்லாம் நீ ப்ரூவ் பண்ணாத. நீ தப்பு பண்ணன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ உனக்குள்ளேயாவது அதை அந்த உண்மையை வந்து உடச்சி இருன்னு சொல்லுவேன். அம்மா நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், தப்பு தான் அப்படின்னு நீ உனக்குள்ளே பேசிட்டாலே அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் போய் உன்னோட அடுத்த கட்ட என்னன்னு சிந்திக்க ஆரம்பிப்பேன். நீ வெளி உலகத்துக்காக வந்து நான் தப்பே பண்ணல, நான் இப்படியே பண்ணல அப்படின்றத வந்து சொல்லணும்னா அந்த விஷயத்த நீ வளர்த்துக்கிட்டே போறங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். உனக்கு உண்மையா இரு. நீ மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கிற இல்லைங்கிறது உன்னோட விஷயம். பட் உனக்குள்ள நீ பேசிக்க, உனக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்க பழகு அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னா நான் எனக்குள்ளே தலை குனிஞ்சிடுவேன். இல்லை நம்ம இது ஒன்றும் தப்பு தான், பண்ணியிருக்க கூடாது, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனக்கு அது தப்பு இல்லையா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், நான் என்ன தைரியமாக வச்சுப்பேன். நம்ம தான் நம்மளை இயக்க முடியும், வேற யாராலையும் இயக்க முடியாது. அதுதான் நான் நினைக்கிறது. அண்ட் நீங்கள் சொல்கிறப்பவே வந்து பாட்டி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பயங்கரமான சப்போர்ட். உங்கள் ஆடிஷன்ஸ்லேருந்து உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் மோல்ட் பண்ணதுலேருந்து ஃபேமிலிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம போகிறோம், இப்போ இருக்கிற பெண்கள் வந்து வெளியே போகணுன்னாலே முதல்ல வந்து வீடு வந்து இல்லைம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இப்போ வந்து எல்லா பெண்களும் வெளியே வராங்க, வேலை பார்க்குறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். இன்னுமே ஏதோ ஒரு ஓரங்கள்லையோ ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து இன்னும் 2-3 பொண்ணுங்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ஒன்று இருக்குது தெரியுமா, இது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாதுல்ல. அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைப்பீங்க? இல்லைங்க, முதல் விஷயம் நம்ம ஃபேமிலி தாங்க நிரந்தரும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், தெரிஞ்சவங்க எல்லாரும் லைஃப்பில் இருக்கலாம், எல்லாரும் வருவாங்க போவாங்க. பட் நம்மளோட ஃபேமிலி தான் என்றைக்குமே நமக்கு நிரந்தரும்னு நான் நினைப்பேன். நம்ம நல்லா இருந்தாலும் அவங்க நம்மளை வச்சு பார்த்துப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுனாலும் அவங்க இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் வந்து நிறைய குடும்பங்களை இப்போது 100% நம்ம எடுத்தோன்னா 25% ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குதான். சில பேர் நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க குடும்பங்களால், சில பேர் இப்படி. பட் எனக்கு வந்து என்ன நான் நம்புகிறேன், நான் நம்மளோட நல்ல எண்ணங்கள் நம்மளை வந்து கரெக்டாக இயக்குதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு சப்போர்ட்டிங் என் ஃபேமிலி தான். ஸோ கடவுள்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்த நான் கேட்கும்போது கூட என்ன என் ஃபேமிலி வந்து பிரிச்சிடாதுன்னு கேட்பேன். என்கிட்டேருந்து என் ஃபேமிலி பிரிச்சிடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என் ஃபேமிலிலேருந்து என்ன பிரிச்சிடாது அப்படிங்கிறத தான் நான் வேண்டுவேன். அவ்வளோ சப்போர்ட் எனக்கு என் ஃபேமிலியில். எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என் தம்பி தங்கையாக இருக்கட்டும். நானே வந்து ஒரு சில நேரங்களில் சரி ஓகே நம்ம இதை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம், நமக்கு தான் ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் என் சிஸ்டர் என்ன சொல்லுவான், உங்களுக்கு இது கிடைக்கும்க்கா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் உழைப்பு என்றைக்குமே வீணாக போகாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக என்னை பூஸ்ட் பண்ணுவாங்க. என் சிஸ்டராக எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். என் தம்பியும் என் தங்கையும் வந்து 2 கண் மாதிரி. ஸோ என் சித்தி பசங்க இருக்காங்க, ஒரு 2 பேர். அவங்களும் வந்து என் தம்பி தங்கை தான். எனக்கு இந்த 4 பேருமே பெரிய சப்போர்ட். என்ன நான் எப்போ கொஞ்சம் அப்படி டல்லான கூட இல்லை அக்கா ஏதோ மூடில் ஏதோ சேஞ்சாக இருக்காங்க, நம்ம வேறு மாதிரி போனால் அக்கா இது இப்படி நடிச்சிருக்கீங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு என்னை வந்து ஒரு மாதிரி பூஸ்ட், அடடா இதை விட நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்துடும் எனக்கு உடனே. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஃபேமிலியோட கண்ட்ரோலில் இருக்கும்போது தாங்க நம்ம எங்கே போய் நம்ம வெளியில் போனாக்கும் நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம அம்மா வெயிட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம கரெக்டாக வருவோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அப்படி அவங்க இல்லைனா கூட அவங்க இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும் லைஃப்பில். இப்போ எல்லா காலகட்டம் வரைக்கும் நம்ம அம்மா நம்ம கூட பயணிப்பாங்களான்னு தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உறவுகள் நம்மக்கிட்ட இல்லாமல் தான் போவாங்க. அப்பையும் நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுத்தோமோ அந்த மரியாதை கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அம்மா இது மாதிரி நினைப்பாங்க, அம்மா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, பாட்டி இது வந்து இவங்களுக்குள்ள நான் வெளியில் பெருசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால ஒருவேளை நான் எனக்குள்ளே இப்படிலாம் பேசி பழகிட்டேன் நானும் எனக்கு தெரியல. ஃபேமிலி வந்து எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி தாண்டி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தர்கிட்டே நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் லைஃப்பில். ஏதாவது ஒன்றா நீ ஷேர் பண்ணணும். நீ ஈகோ பார்த்தோ இல்லை உன்னை பற்றி அவங்க தப்பான அப்படிலாம் இல்லை, ஒருத்தர்கிட்ட நீ உண்மையாக நான் இப்படி தான், நான் இதை பண்ணேன், இங்கே போனேன் வந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ ஷேர் பண்ணுற அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயத்த உன்னை காப்பாற்றலாம். எல்லா நேரத்தையும் நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கலாம், ஏதோ ஒரு மனக்குமுறல் ஏற்படலாம். இப்போ யார்கிட்ட சொல்லுவோம்? இப்போ நம்ம உண்மையாக இல்லாத யார்கிட்டையுமே போய் நம்ம என்னத்தை சொல்லி ஷேர் பண்ண முடியல. ஸோ யாராவது ஒரு பர்சன்ட்டை நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். என் ஃபேமிலி இந்த அளவுக்கு என்னை ஒரு சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். எல்லாருக்கும் இது கிடைக்குமான்னு தெரில தான். அண்ட் இந்த ஜேர்னிலேயே உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெமரபிளான விஷயம், நான் என்னோட ஆக்டிங் கரியர்லேயே நடந்த ஒரு மெமரபிளான விஷயம்னா என்னது? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே எனக்கு மெமரியில் இருக்கிற விஷயம் தான்ப்பா. இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே இல்லைன்னா, அதான் சொன்னா நான் அம்மா கையில் சாப்பிட்டதை விட சினிமா கையில் சாப்பிட்ருக்கேன். ஸோ நான் இவ்வளோ எனர்ஜியாக இப்படி இருக்கேன்னா சினிமா சாப்பாடு தான். அப்போ நீ எதை நீ வந்து சொல்லுவேன் இதுதான் எனக்கு பெஸ்ட், இதுதான் அப்படி இல்லைல்ல. இது எல்லாமே எனக்காக படைக்கப்பட்டது, எனக்காக உருவாக்கப்பட்டது. அதான் சொல்ல ஒரு ப்ராஜெக்ட் நம்மளை வந்து அவங்க வேணா ரிஜெக்ட் பண்ணால் நல்லா ஆர்டிஸ்ட் நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் அது நமக்கானது இல்லை, நமக்கானதாக தான் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துரும். இதை விட பெட்டராக நமக்கு கிடைக்க போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு கேரக்டர் தான்.
நான் அதை சொல்ல ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் நெகட்டிவாக யோசிச்சு பேசவே மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அப்படி நடந்தா கூட நடந்துருச்சு, ரைட், ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத கிளம்பி போயிடுவேன். அவ்வளோதான் நான். ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலனோ இல்லையோ ஒரு பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்துட்டு போகிறேங்கிற மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள். நமக்கு ஒவ்வொரு நிமிஷம் கிடைக்கிறது வந்து ரொம்ப வேல்யூபிளாக யூஸ் பண்ணணும்ப்பா. ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், இப்போ என்ஜாய் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்டு. பட் இவங்க வேணுங்கிறது கட்டாயம் கிடையாதுல்ல நமக்கு. எனக்கு அதான் நான் சொல்கிறேனே, எனக்கு என் ஃபேமிலி பெரிய சப்போர்ட். பட் என்னோட சந்தோஷம் அப்படி எல்லாமே பார்த்தாலுமே எனக்கு சினிமா தான். அதை தாண்டி என் சந்தோஷத்தை எனக்குள்ள தான் தேட ஆரம்பிப்பேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, எதுவுமே இல்லை. கம்முன்னு பேசாமல் சாப்பிட்டு கம்முன்னு தூங்க போகிறோம். என்ன நம்மளை யாரு கேள்வி கேட்க போகிறா? இப்படி தான் பண்ணணும், இதான் போகணும், அப்படிலாம் உனக்கு கட்டாயம் இல்லையே. இன்னொன்று என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ காசு சம்பாதிக்கிறத விட காசு செலவு பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுறேன். கஷ்டமானா நம்ம இன்னைக்கு செலவு பண்ணிடுவோம், நாளைக்கு நமக்கு எப்படி வரும் பணம் அப்படின்னு யோசிக்கிறோம். பார்த்தியா, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வெளியில் போனால் ஒரு 5000 10,000 செலவாரம் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம். பணமாக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லா டைம்லையும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருந்தால் கூட என்ன தேவை அதை பண்ணணும். நம்ம வந்து வேணும்னு போய் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது தேவைன்னா இது நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் சும்மா ஒரு கார் எடுத்துகிட்டு நம்ம வெளில போகிறதோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். அவ்வளோதான். நீங்கள் கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10,000 கிலோமீட்டர்ஸ் கூட தாண்டி இருக்காது, அதுக்குள்ளே வச்சுருப்பேன். இல்லை எங்கே எனக்கு போகிற வேலை இல்லை. ஷூட்டிங் போவோம், வீட்டுக்கு வருவேன், ஃபேமிலியோட கோயிலுக்கு போவோம், எங்கள் நேட்டிவ்க்கு போவோம். இவ்வளோ தான் என்னோட ஷெடியூலே, வேறு எதுவுமே ஷெடியூல் கிடையாது. அண்ட் இந்த நீங்கள் சொல்கிறப்போ நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான், எல்லோரும் ரொம்ப வந்து லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. நீங்கள் வந்து யூஆர் அ செல்ஃப் மேட் விமன் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சின்ன வயசில் ஆரம்பித்தப்போ அம்மா பாட்டி எல்லாரோட சப்போர்ட், அவங்க வந்து உங்களை க்ரூம் பண்ணதாக இருக்கட்டும், உங்களை மோல்ட் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வளர வளர ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களை நீங்களாக செதுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருந்துச்சு, ஆனால் நீங்களாக செதுக்கிட்டீங்க. இப்படி ஒரு செல்ஃப் மேட் விமனாக நீங்கள் இருக்கீங்க. இப்படி இருக்கப்ப தான் நமக்கு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுங்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கே தெரியும். கம்பேர் பண்ணுறப்போ இல்லை நம்ம வெளியே பார்ப்போம் 4 பேரை, அவங்கள பார்க்குறப்போ இவங்களோட நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோமான் இருக்குல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு விமனுக்கு எவ்வளவு முக்கியம்? எனக்கு எப்பயுமே நம்ம இன்னொருத்தவங்க நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்களால அதை பண்ண முடியும், அவங்க பண்ணி அந்த இடத்துல இருக்காங்க. நம்மளால் இதை பண்ண முடியும், நம்ம இந்த இடத்துல நமக்கும் கீழே உள்ளவரை கூடி தான். இந்த மாதிரி ஒரு லைஃப் கூட அமையாமல் நம்ம வந்து நினச்சா ஒரு புது துணி எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். பட் வருஷத்துக்கு ஒரு துணி எடுக்கிற குடும்பங்களையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ அவங்களே எவ்வளோ ஃபீல் பண்ணணும். நம்ம ஏன் கம்பேர் பண்ணணும்? நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துக்கணும். இதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள பார்த்து நம்ம இப்படி வாழணும், இவங்கள பார்த்து இப்படி வாழணும் அப்படிங்கிறதே கிடையாது. நம்மளுக்கு தேவைக்கு தான் பணம் தேவை. நம்ம இவ்வளோ லக்ஸரியாக போய் ஒரு லைஃப்பை வாழணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இல்லைல்ல. உனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீ சந்தோஷமாக வாழு. இன்னொன்று, ஏதாவது ஒரு வேலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை நம்ம வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதோ அது எல்லாமே உங்களோட மைண்ட் செட் தான். இல்லை நமக்கு வந்து ஒரு திருமணம் ஆகுது, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதம் 30,000 20,000 50,000 சம்பாதிக்கணும், அதுக்குள்ளே நீ வாழ பழகிக்கணும். நமக்கு எவ்வளோ ஆசைகள் நமக்கு இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டேலண்ட்டில் நீங்கள் வர்றதுங்கிறது உங்களோட விருப்பம். ஆனால் நமக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருச்சு, அவங்களால நமக்கு இதான் பண்ண முடியும் போது அதில் உன் சந்தோஷத்தை தேடி வாழும்போது தான் நீ நிம்மதியாக வாழ்வேன். உனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் தேவைன்னும் போது உங்கள் நிம்மதியாக அதை தொலைஞ்சிரும். இல்லை ஒரு தேடல் நமக்கு போயிட்டே இருக்கும்போது நீங்கள் எதங்க வந்து இன்னைக்கு போகிறோன்னு நிப்பாட்டுவீங்க? இப்படி போனால் இது போதும், அது வாங்கினா இது போதும், இந்த கார் இருந்தால் போதும், இப்படி அப்படி இல்லை, இதை விட பெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு 500,000 செப்பல் வாங்கினா அடுத்து ஒரு 2,000 செப்பல் வாங்குவோம். இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர நமக்கு முடிவு போதும் அப்படிங்கிறது எதுவுமே லைஃப்பில். அப்போ இப்படி இருக்க ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் அலையணும்? நம்ம ஏன் வந்து அதுக்காக அப்படி இப்படின்லாம் யோசிக்கணும்? இவங்க இதை பண்ணிட்டாங்களே, அவங்க அதை பண்ணாலும் நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம், உசுரோடு இருக்கும். அதுவே பெரிய சந்தோஷம்னு நினச்சிப்பேன் நான். அந்த ஒரு விஷயம். நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கின் கேர், ஹேர்லாம் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு வந்து அதில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாமே இப்போ நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இல்லைப்பா அப்படிலாம் இல்லை. இப்போ சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு வந்து லென்த் ஹேர் தான். எனக்கு ஹேர் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஜெனட்டிக்காக எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்குமே நல்ல முடி. முதல் விஷயம் நம்ம அதை பார்க்கணும். இல்லை இன்னொன்று, நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. நார்மல் தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து வைப்பேன். நைட்டே ஷூட் முடிச்சுட்டு வந்தோடனே நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சு 2 ஜடை போட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். இதுதான் பண்ணுவேன். டெய்லியுமே தலை குளிப்பேன். நார்மலாக ஒரு பேண்ட்டுன்னு ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன்.
என்னன்னா மெயினாக அந்த கருவேப்பிலை ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. இல்லை நாங்களே கூட போட்டு குடிச்சிருவோம். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது. இப்போ உணவுல கருவேப்பிலை இருந்தால் கூட நான் எடுத்து தூர போட்டு சாப்பிட மாட்டேன், சாப்பிட்ருவேன். எனக்கு பிடிக்கும். இப்பயும் அதனால அதெல்லாம் எனர்ஜியாக இருக்கான்னு தெரியல. இன்னொன்று நான் டென்ஷன்லாம் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு டென்ஷனானா விளக்கும் கொட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ டென்ஷன் ஆகிறதுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்லை. தெரில அது ஏதோ அது ஒரு அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பாசிட்டிவா பார்த்தே உங்களுக்கு டிப்ரெஷன்ங்கிற ஒரு விஷயமோ இல்ல ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயமோ இல்ல, எது வந்தாலுமே அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹேரே எனக்கு கொட்டுனுச்சுன்னா கூட சந்தோஷம், அதுக்கு பலம் குறைஞ்சிருச்சு, கொட்டுது புதுசா வரப்போகுது அப்படின்னு நினைச்சுப்பேன் நான். பாசிட்டிவ் தாட்ஸ் அதுவே. ஆமா, ஹேர் கொட்டுறதே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். ஆமா, நான் அதை நினைச்சு ஒண்ணுமே வருத்தமே பட மாட்டேன். அது பாட்டு இருக்கு, கொட்டுதுன்னா கொட்டுது, ஓகே, அது ஸ்ட்ரென்த்து கம்மியாச்சு, அது கொட்டுது, அது நல்லா அடுத்ததான் புதுசாக வளரப்போகுது, அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு நான் நினைப்பேன். அவ்வளோதான். ஸ்கின் கேர் அது கண்டிப்பா இருக்கும்ல. இல்லடா, நான் எதை சொல்றேன், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்றது கிடையாது. இது ஐயோ எல்லாம் சும்மா கதை வரணும். நான் மேக்கப் கூட போட்டு வரல நான். ஓகேவா, நான் மேக்கப் கூட போட்டு வரல. ஆனா அந்த அந்த ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கணும்ல. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க, க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு நம்மளே வந்துட்டு பாத்துக்கிட்டாலே நம்ம நல்லா இருப்போங்கிற மாதிரி. இல்ல, நல்ல ஆகாரம் சாப்பிடணும். வந்து வயிறு பட்னியா நீங்க போடக்கூடாது. முதல்ல ஆகாரம் எடுத்துக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, இந்தியாவிலாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்காத ஃபுட்டே இல்லை. என்ன வேணா சாப்பிட முடியும். சாப்பாடுலாம் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நிறைய ஊருக்குலாம் எப்படின்னா நம்ம ஊர் இட்லி கூட கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே போகணும் எல்லாம் ஓகே, பட் சாப்பாடு கஷ்டப்பட்டோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நமக்கு சாப்பாடு இங்கே கிடைக்குது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வயிறை வந்து பட்னி போடாமல் நீங்கள் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பட்னி போட்டுட்டு ஒரு மாதிரி உங்களை வந்து இது பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக சாப்பிடல, லேட் ஆகிடுச்சு பார்த்து இதெல்லாம் இல்லை. உங்கள் டைமை உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். காலைல ஒரு 2 hours உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு வாக்கிங் பண்ணுறீங்களோ, ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ், இதெல்லாம் என்னென்ன யோகா என்ன பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம் இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கண்ண மூணு உட்காருங்க. போது நீங்கள் உங்களை பற்றி நேசிங்க, உங்களை பற்றி அனலைஸ் பண்ணுங்க. உங்கள் பாடி என்னென்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி உணவுகள், நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும். எல்லாமே கிடைக்கிறத நல்லா ருசிச்சு நல்லா சாப்பிடணும். இது நல்லா இல்லை எனக்கு ஸ்கிப் பண்ண அப்படின்னா உடம்புக்கு தான் கெடுதல் அது. அதனால் நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவேன். வயிறை வந்து அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா, உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வயிறை வந்து எப்பயுமே ரொம்ப சுத்தமாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல மோஷன்லேருந்து எல்லாமே நம்ம நார்மலாக போய் நம்மளை ஹெல்த்தாக பார்த்துக்கணும். நம்ம பாடியை நமக்கு ரியாக்ட் பண்ணணும். நமக்கு ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியை நமக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது மாதிரி வரும்போது நீ ஒன்றை சரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் தாண்டிப்பா ப்ராப்பராக தூங்கு, நல்லா சாப்பிடு, அவ்வளோதான். வாக்கிங் பண்ணு. தண்ணி நிறையலாம் குடிக்கலாம் கூடாது. நமக்கு என்ன தேவையோ தான் குடிக்கணும். நீ எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது. இல்லை, உனக்கு தாகமாக இருக்கா குடி. இப்போ என் உடம்புக்கு 3 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னா நான் குடிப்பேன். இதே உங்கள் உடம்புக்கு அது தேவையானா கிடையாது. நீங்கள் 3 லிட்டர் குடிச்சு உங்களுக்கு அதுவே ஆப்போசிட் ஏதாவது ரியாக்ட் பண்ணுச்சுன்னா, நமக்கு என்ன தேவையோ நமக்கு பண்ணணுங்க. நமக்கு பசிக்கு தான் சாப்பிடணும், தூக்கம் வரதான் தூங்கணும், தண்ணி குடிக்கணும்னு தோணுதான் குடிங்க. அது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. எதுவுமே அதிகமாக பண்ண வேணாம், குறைவாகவும் பண்ண வேணாம். எஸ் அக்கா, ஐ திங்க் இந்த ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இது எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இருக்கணும். உங்களோட பாசிட்டிவ் ஒரு இந்த என்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோ பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உங்க கூட இந்த ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹைஸ். தேங்க்யூ ஸோ மச். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.